இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ஷியாம், இப்போ மூப்பனாரை பிரதமராக விடாமல் தடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை நிர்மலா சீதாராமன் முன்வைக்கிறார். யாரை அவர் குறிப்பிட்டு பேசுவதாக நாம் பார்க்க வேண்டும்? இந்த கருத்திற்கு பிறகாக அவருடைய தாக்கம் எப்படி இருக்கும்? அன்றைய திமுக தலைவர் கலைஞரை குறிவைத்துதான் அந்த கருத்து சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் எழுந்த ஒரு சர்ச்சை 96-98 காலகட்டத்திலே. அதாவது 96 காலகட்டம் மக்களவைத் தேர்தலும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலும் ஒன்றாக வந்தது. அப்போதுதான் தமாக பிறந்தது. இப்போது இருக்கிற தமாக என்பது மூப்பனாரின் தமாக அல்ல. இது ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ், அவ்வளவுதான். மூப்பனார் அவர்கள் அப்போது திமுகவோடு கூட்டணி, 20 MP சீட்டு, 40 MLA சீட்டு, 20 MP சீட்டுகளிலும் கிட்டத்தட்ட 95-100% வெற்றி என்றே வைத்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு மத்திய அரசிலே குழப்பங்கள் ஏற்பட்டன, அரசு கவிழ்ந்தது. அப்போது மூப்பனார் பிரதமராவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர் பிரதமராவதை தடுத்தது கலைஞர் தான் என்கிற ஒரு சர்ச்சை நிலவியது. கலைஞர் பிரதமராவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, அதை தடுத்தது மூப்பனார் தான் என்கிற சர்ச்சையும் இருந்தது. கலைஞரிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டோம். அவர் தெளிவாக சொன்னார், ஐ நோ மை ஹைட் என்று, எனக்கு எனது உயரம் தெரியும், நான் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படவில்லை என்று அவர் தெளிவாக சொன்னார். அதோடு சர்ச்சை அடங்கிவிட்டது. அதற்கு பிறகு திமுக கூட்டணியிலே தமாக தொடர்ந்தது. பின்னால் பாஜகவோடு திமுக உறவு கொண்ட போது 99 காலகட்டத்திலே பாஜக திமுக உறவு வந்த போது மூப்பனார் அதை விரும்பவில்லை, அந்த கூட்டணியை நீடிக்க விரும்பவில்லை. எனவே அவர் இன்றைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அப்போது வளர்ந்து வருகிற இளங்கட்சி, அந்த தலைவர் திருமாவளவன், புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி ஆகியோரோடு தனி கூட்டணி கண்டார். இதுதான் 99 காலகட்ட வரலாறு. பாரதிய ஜனதாவோடு உறவே கூடாது என்பதிலே மூப்பனார் உறுதியாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு ஜி.கே. வாசன் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கிறார். எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியின் அம்சம், அங்கம் தமாக என்ற வகையிலே மீண்டும் மூப்பனார் நினைவுகளை கொள்வதன் மூலமாக மூப்பனாரை பிரதமராக்க விடாமல் தடுத்தது யார் என்ற கேள்வியை எழுப்புவதன் மூலமாக பழைய சர்ச்சைக்கு உயிர் கொடுப்பதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் முயற்சிக்கிறார். தமிழ்நாடு அரசியலில் அது எடுபடாது. நல்லாட்சியை நோக்கி மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள், அதனால எல்லாரும் ஒன்றிணைணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்றாரு. அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த பிளவு கட்சிகளை அவர் குறிப்பிட்டு சொல்றாரா, இல்ல தமிழக அரசியல் களத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சிகளை வலுப்படுத்துவதற்காக பாஜகவினுடைய யுக்தியா? தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதாவோடு இன்றைக்கு இருக்கிறது அதிமுக மட்டும்தான். அபிஷியலாக இன்னும் தேமுதிக சொல்லவில்லை. சுதீஷ் அவர்கள் மேடையில் இருந்தாலும் தேமுதிக ஜனவரி மாதம் தான் நாங்கள் எங்கள் முடிவை அறிவிப்போம் என்று கூறிவிட்டார்கள். பாமகவை பொறுத்தவரையிலே அங்கு உட்கட்சி பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. அவர்களும் எந்த முடிவையும் சொல்லவில்லை. எனவே அப்படி நாம் கவனத்தில் கொள்ள முடியாது. காரணம், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஓரளவுக்கு ஜெல்லாகி அது களத்திலே சில மாதங்களை கடந்து விட்டது. இனிமேல் அந்த கூட்டணி ஒன்றிணைந்து எல்லா தலைவர்களும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்வது கூட்டணி அரசியலுக்கு பொருந்தாது. ஆனால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது அவரது மறைமுகமான விருப்பமாக இருக்கும். இதிலே திருமதி சசிகலா அவர்களின் இன்றைய அறிக்கையை நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட சில மாதங்கள் அவர் அமைதியாகத்தான் இருந்தார். மீண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அப்போதுதான் வெற்றி சாத்தியம் என்கிற ரீதியில கிட்டத்தட்ட 2 பக்க அறிக்கை. அது பெரும்பாலும் அதிமுகவினருக்கு அது ஓப்பாகத்தான் இருக்கும். கட்சியிலே பிளவு இருக்கக்கூடாது, அப்போதுதான் வெற்றி பெற முடியும். இந்த உணர்வு எல்லோருக்குமே இருக்கும். காரணம், இங்கெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 4-5% அந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி அடிபட்டு போகிறது. நேற்றைக்கு சர்வே முடிவுகளை பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 10-12% திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே, அந்த 2 கூட்டணிகளுக்கு இடையே இருக்கிறது. அது 10% என்பது மிக மிக அதிகம். 2 அல்லது 3% அதிமுக நெருங்கி வர வேண்டும் என்றால், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி நெருங்கி வர வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். ஏனென்றால் பாரதிய ஜனதா ஒன்றிணைய வேண்டும் என்றால் அண்ணாமலை அவர்களுக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு இடையான பிணைப்பு தான். தொடர்ந்து மேடைகளிலே இப்போது அண்ணாமலை தென்படுவதால் அந்த இணைப்பு சரியாக இருப்பதாகத்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். எனவே அதிமுக ஒன்று கொள்ள வேண்டும். டிடிவியோ அல்லது ஓபிஎஸ்ஓ அல்லது திரு சசிகலா அவர்களோ மீண்டும் ஒரே குடையின் கீழே பணியாற்ற வேண்டும் என்பதுதான் நிர்மலா சீதாராமனின் விருப்பமாக நான் நினைக்கிறேன். நன்றி திரு ஷியாம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.